சிதம்பரம் நடராஜர் கோவில் கதை. சிதம்பரம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு புனித ஸ்தலம். இங்கு நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடி அருள்கிறார். கதைப்படி, ஒரு காலத்தில் தருக்கவனத்தில் பல முனிவர்கள் இருந்தனர். அவர்கள் யாகங்கள் செய்து சாஸ்திரங்கள் முழங்கி எங்கள் யாக பலத்தால் எதையும் அடையலாம் என்று அகம்பாவம் கொண்டிருந்தனர். இறைவன் கருணையால் அந்த அகம்பாவத்தை களைந்து உண்மையை உணர்த்த வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக இறைவன் பிச்சாண்டி உருவில் வந்து அந்த தருக்கவனத்தில் நடந்தார். அப்போது சக்தி தேவியும் ஒரு மிக அழகான பெண் வடிவில் வந்தார். அந்த முனிவர்கள் அந்த பிச்சாண்டியை சோதிக்க பாம்பு, புலி, காடை போன்ற அனைத்தையும் உண்டாக்கி அவரை தாக்கச் செய்தனர். ஆனால் இறைவன் அவற்றை எல்லாம் வென்றார். பாம்பை கழுத்தில் அணிந்தார், புலியை தோளில் போர்த்தினார், காடையை அடக்கினார். இறுதியில் அவர் ஆனந்த தாண்டவம் ஆடத் தொடங்கினார். அந்த நடனம் முனிவர்களின் அகம்பாவத்தை உடைத்தது. அவர்கள் உண்மையை உணர்ந்து இறைவனிடம் சரணடைந்தனர்.